ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்குமே பிலேட்டட் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோவை ஆக்சுவலாக முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது, பட் ஆனால் எனக்கு செம்ம கோல்டு, பேசவே முடியலையா, அதனால தான் வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியல. அதில் கொடுத்துருந்தா கேட்டிருக்கவே முடியாது. ஆக்சுவலாக இப்போவே வாய்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், பட் இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது தீபாவளி அன்னைக்கு மார்னிங் அம்மா இந்த சாரீ ஆல்ரெடி எடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால இந்த சாரீ தான் கட்டிக்கிட்டேன். பாப்பா எல்லாருமே ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு மார்னிங்க்கு அம்மா சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சுருந்தாங்க. அம்மா போயிட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு காலையில் நான்வெஜ் சாப்பிட்டா தானே அந்த திருப்தியே இருக்கும். அதனால் கண்டிப்பாக மார்னிங்க்கு வந்து சிக்கன் தான் வேணும்னு சொல்லிட்டு முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. அம்மா கேட்டாங்க மட்டனா சிக்கனா அப்படின்ட்டு. மட்டனை வந்து மதியானத்துக்கு பார்த்துக்கலாம், சிக்கனை காலையிலேக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் அம்மா சூப்பராக குழம்பு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் என்னால் பெருசாக சாப்பிட முடியல, ஏன்னா அப்போவுமே கோல்டு இருந்ததுனால பெருசாக பசிக்கலை. அதுக்கப்புறம் காலையில் வெடிக்கிற வெடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கலாம், அட்ட டைமில் வெடித்து காலி பண்ணுறதுக்கு ஃபுல் டேக்குமே வெடித்தா நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல, அதனால் அந்த மாதிரி வெடிச்சிக்கலான்னு டிசைட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் இந்த வந்து பேப்பர் பிளாஸ்ட்டை தான் வச்சாங்க. ஃபுல்லாக பேப்பர் வெடி என்னமோ ஒரு டைம் தான் எங்கள் வீட்டு வாசலில் வெடிக்கிறதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டு வாசலில் வந்து வெடிச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த வில்லேஜ் சைட்லலாம் உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸாக பக்கத்து வீட்டில் இருந்தால் ஓவர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, இல்லைனா பயங்கர சண்டையாக தான் இருக்கும். அதே தான் நம்ம வீட்டில் இந்த பக்கத்தில் இருக்க வீடு வந்து நமக்கும் அவங்களுக்கும் ஆகாது, சும்மா சும்மா அவங்க வந்து சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க வாசப்படியில் தான் போய் விழுந்துச்சு. ஸோ அம்மா வந்து இடம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுனால போய் கூட்டிகிட்டுமே வந்துட்டாங்க. மதியத்துக்கு வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி தான். யூஸ்வலாக அம்மா எடுக்கிற மட்டன் வந்து சூப்பராகவே இருக்கும், பட் ஆனால் இந்த டைம் என்னன்னு தெரில, இளா ஆட்டுக்கறியாக இல்லாமல் முத்துனதாக இருந்ததுனால ரொம்ப சூவியாக இருந்தது. அந்த ஒரு மாதிரி பஞ்சு போல் வந்து சாஃப்டாக இல்லை. நான் தான் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சேன். அம்மாவுக்கு வந்து பெருசாக பிரியாணியெல்லாம் செய்ய வராது. நான் வந்து ஓரளவுக்கு நல்லாவே செய்வேன். இது பாஸ்மதி அரிசியும் இல்லை, சீரக சம்பவும் இல்லை, எங்கள் புல்லட் அரிசி பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் இது. இதோட டேஸ்ட் ஆக்சுவலாக வந்து இந்த ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட்டுக்கு தான் வரும். நல்லாவே வந்திருந்தது பிரியாணி. பக்கத்து வீட்டிலேருந்து குட்டி பையன் வந்து நம்ம வீட்டில் தான் இருப்பான். எப்போல்லாம் வந்து வீட்டுக்கு வரானோ நம்ம வீட்டுக்கு தான் டைரெக்டாக வருவான். இங்கே தான் மோஸ்ட்லி இருப்பான், சாப்பிடுவான், எல்லாமே இங்கே தான் பண்ணுவான். அவனுமே இன்றைக்கி வந்து வீடியோவில் கொஞ்சம் கேமியோ கொடுத்துட்டு போனான். ஸோ மத்தியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா மருதாணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நைட் டைமில் வைக்க வேண்டாம், பகல் டைமில் வச்சுக்கலாம் தான் தீபாவளி அன்றைக்கே பிளான் பண்ணி என்னோடய ஹஸ்பண்டை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வர வச்சு அவர் கையிலையுமே மருதாணி போடணும். சரி, எனக்கு போடுற மாதிரி போடாமல் அவருக்கு வந்து என்னோடய ஸ்டார்டிங் லெட்டரை வந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் போட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு கையில் லோட்டஸ் வரைஞ்சிட்டு இன்னொரு கையில் நார்மலாக எப்பவும் போல் ரவுண்டு வச்சு அதை சுற்றி புள்ளி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் வச்சது. பாப்பாவுக்கு நல்லா பர்ஃபெக்டாகவே வந்துருந்தது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கை காயணுன்னிட்டு கரெக்டாக கேமராவை காட்டின மாதிரியே உட்காந்துருக்காங்க. சரி, அக்கா பையனை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கும் போட்டுடலான்ட்டு அவனோட பேர் லிக்கிதா எல்லை போட்டு அவன் ஒரு ஹார்ட்டை போட்டு விட்டுருந்தேன். அவன் இதை போடுறதுக்கு 999 இருந்தான். அதுக்கப்புறம் என்னோடய கைக்கு நானே வச்சுப்பேன், 2 கைக்குமே நானே வச்சுப்பேன், யாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை. வெற்றிகரமாக நாங்கள் 4 பேருமே வந்து மருதாணியெல்லாம் வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த டைம் இந்த ஸ்மெல்லை அனுபவிக்க தான் என்னால் முடியல, பிகாஸ் பயங்கர கோல்டு. எனக்கு எந்த விதமான ஸ்மெல்லுமே எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு, பட்டாசை வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். நான் இந்த டைம் என்ன பண்ணியிருந்தேன்னா ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தேன். யூஸ்வலாக எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ண முடியாது, பட் இந்த டைம் தனியாக ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருந்ததா, அதில் வந்து பட்டாசு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. 3500க்கு பட்டாசு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் வாங்கின கடையில் வந்து 5% ஆஃபர். எப்படின்னா அவங்களுக்கு வந்து கூகுளில் போயிட்டு ஒரு ரிவ்யூ போட்டோன்னா 5% ஆஃபர் அப்படிங்கிறதுனால 3000 சம்திங் வந்தது. ஆஃபர்லாம் போக 3480 கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பட்டாசெல்லாம் வாங்குறப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆப்வியஸாக இந்த பட்டாசு வந்து ஒரு 6000 போல் வந்துடும், ரொம்ப செலவு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக தான் இருந்தது. பட் ஆனால் வாங்கிட்டு பில்லு போடுறப்போவுமே நான் பார்த்துட்டே இருக்கேன், 7000 8000ன்னு போயிட்டே இருக்குது. பட் ஆனால் அது அந்த ஆக்சுவல் ப்ரைஸ் இல்லைங்கிறது எனக்கு லேட்டராக தான் ரியலைஸே ஆச்சு. டோட்டலாக பில் போட்டுட்டு வரும்போது 3500ங்கிறப்போ ஓகே தான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வருஷம் நாங்கள் இதை விட அதிகமாக வாங்கியுமே வந்து பெருசாக எங்களுக்கு பட்டாசு இல்லாத மாதிரி தான் இருந்தது. ரீசன் என்னென்னா அந்த பெரிய பாக்ஸாக வாங்கிடுவோம். இந்த டைம் பாக்ஸாக வாங்காமல் தனித்தனியாக எந்தெந்த பட்டாசு தேவையோ அந்தந்த பட்டாசு மட்டும் வாங்கணும்.
பர்டிகுலராக இந்த டைம் வான வேடிக்கையெல்லாம் கொஞ்சம் நிறையவே வாங்கியிருந்தோம். அதில் தான் எங்களுக்கு அந்த ஹாப்பினஸ்ஸே இருந்தது. இப்போ ஏதாச்சும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. அதுக்கான ரீசன் வந்து இங்கே மோளம்லாம் அடிச்சிட்ருக்காங்க. வெற்றிகரமாக பட்டாசெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு எனக்கு வந்து மத்தாப்பு சுற்றுறதுக்கு மட்டும்தான் பிடிக்கும். இந்த பெரிய பெரிய வெடி அதிலலாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால் கம்ப்ளீட்டாக இந்த மத்தாப்பெல்லாம் சுற்றிட்டு அம்மா வந்து இன்றைக்கி நைட்டே கூட்டி விட்டுடலாம், மழை வந்துட்டால் ஒரு மாதிரி சொதன்னு ஈரமாயிடும் அப்படிங்கிறதுனால நைட்டே கூட்டி விட்டுடலான்னு தான் முடிவே பண்ணி எல்லாத்தையுமே க்ளீனுமே பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் பட்டாசெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு கேரம் போர்டு விளையாடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கேரம் போர்டு விளையாடணும். அந்த ரெட் காயின் போடவே முடியல. கரெக்டாக தலைவன் தலைவி படம் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அதனால் ஈவினிங்காக கொஞ்சம் நேரம் அந்த படத்தை பார்த்துட்டு நைட்டுமே வந்து சிக்கன் தான் சாப்பிட்டுட்டு ஏன்னா காலையிலேருந்து அந்த ஸ்வீட்டு பலகாரம் மட்டனு சிக்கனுன்னு சாப்பிட்டு பெருசாக பசியே இல்லை. ஒரு தோசை 2 தோசை அந்த அளவுக்கு தான் சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு இருந்தது. வயிற்றில் இடமுமே பெருசாக இல்லை. அதனால் திருப்தியாக இந்த தீபாவளியை வந்து ஹாப்பியாக சாப்பிட்டு ஹாப்பியான மொமெண்ட்ஸோட ஜாலியாக விளையாடி ரொம்ப என்ஜாய் பண்ணி போன மாதிரி இருந்தது. ஏதோ ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு தீபாவளி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டில் எதனா சின்ன சண்டை வந்து அழுக ஆரம்பிப்போம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த தீபாவளி வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கப்புறம் வர தீபாவளியும் இதுக்கப்புறம் வர எந்த ஃபெஸ்டிவலுமே இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேண்டுதலோடு நாங்கள் அன்றைக்கி வந்து முடிச்சுக்கிட்டேன் என்னோடய நாளை நான். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான புது வரவு வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்கோம். அதோட வீடியோ தான் உங்களுக்கு வரும். மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கோங்க. பாய்.